ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். இன்றைக்கி நாம் சூப்பரான முள்ளங்கி சாம்பார், அதுவும் ஒரே பாத்திரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடுறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 3 to 4 மினிட்ஸ் ஆச்சும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்பேமில் போயிடுது, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பாருக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பாருக்கு வெந்தயம் போடும்பொழுது சீக்கிரமாக கெட்டு போகாது சாம்பார். அப்புறம் 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பில் வரமிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மணக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இது போல் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்பு எண்ணெயில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா அலசிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியிலையே துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக விட்டுடலாம். முள்ளங்கி, தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆகிடும். பெருஞ்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணாதீங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போவே உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருந்தேன், ஊற வச்சு. அதை ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நமக்கு மணக்க மணக்க சூப்பரான ஆரோக்கியமான முள்ளங்கி சாம்பார் ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 1 பாட் சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.